பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு அழகான கிராமத்துல ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தாங்க. என்னதான் அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அவங்களோட இயல்பும் செயலும் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாம ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேர்ல மூத்தவரோட பேரு ஆதி. அவர் ரொம்பவும் புத்திசாலியானவர், தந்திரத்துல கூடுனவரா இருந்தாரு. அதே போல கொஞ்சம் பேராசைக்காரராவும் இருந்தாரு. அவரோட லட்சியத்துல அவரு ரொம்பவும் சரியா இருந்தாரு. அவருக்கு எப்பவுமே சீக்கிரமா பணக்காரனாகணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இளையவரோட பேரு ராகவன். அவரு ரொம்பவும் அமைதியான குணமுடையவரு, நேர்மையான ஒரு உழைப்பாளி, ஆனா ரொம்பவும் பொறுமைசாலியா இருந்தாரு. அவங்களோட அப்பா அந்த கிராமத்துல விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவரு தன்னோட விளைச்சல் நிலங்களையும் அவர்கள் முன்னோர்கள் கொடுத்த நிலங்களையும் அவருடைய உழைப்பால பாதுகாத்து வச்சிருந்தாரு. ஆனா அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவரு மாரடைப்பால தவறிட்டாரு. அவங்களோட அப்பா மறைஞ்ச பிறகு குடும்பத்துல உள்ள பொறுப்புகள் எல்லாமே அந்த ரெண்டு சகோதரர்கள் மேலயும் வந்து விழுந்துச்சு. அவங்களோட அம்மா அந்த ரெண்டு சகோதரர்களும் ஒன்னா உழைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும், என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு எப்பவும் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி நடக்கவே இல்ல. ஏய் ராகவா, நம்ம அப்பாவோட நிலத்தை விக்கணும். இந்த சின்ன கிராமத்துல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? இங்கே நம்ம இருந்தா நம்ம எப்பவுமே ஏழையா தான் இருக்கணும். அதனால நம்ம இந்த நிலத்தை எல்லாம் வித்துட்டு நகரத்துக்கு போயிடலாம். நீயும் என் கூட வா, நாம ஏதாச்சும் பெரிய வேலை செய்யலாம். நான் பெரிய தொழில் செய்ய போறேன், உன்னையும் நல்ல வேலையில சேர்த்து விடுறேன். நாம நகரத்துல போய் பெரிய வீடு நிலம் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு தன்னோட அண்ணன் சொல்றத கேட்ட ராகவன் இப்படி சொல்றாரு. இல்ல அண்ணா, என்னால நகரத்துக்கெல்லாம் வர முடியாது. இந்த கிராமத்தை விட்டுட்டு என்னால வேற எங்கேயும் போக முடியாது. இங்கதான் நம்ம காலகாலமா வாழ்ந்துகிட்டே இருக்கோம். என்னால இதை விட்டு எங்கேயும் போக முடியாது அப்படின்னு ஆதி சொன்னதை கேட்ட ராகவன் ரொம்பவும் மனசுல வருத்தப்பட்டாரு. அவர் கிராமத்துல இருந்த மண் வாசனையோடையும் அவரோட விளைச்சல் நிலத்தோடையும் ரொம்பவும் பிணைஞ்சிருந்தாரு. அந்த மண்ணு அவரோட அம்மாவோட அரவணைப்பு போல இருந்துச்சு. அவரோட அண்ணன் நகரத்துக்கு போறத அவரால தடுக்க முடியல. அதனால அவங்களோட அம்மாவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே ஆதி அவரோட அப்பா நிலத்துல பாதிய வித்துட்டு நகரத்துக்கு போயிட்டாரு. ஆனா ராகவன் அந்த கிராமத்திலேயே இருந்தாரு. மீதி இருந்த நிலங்களை எல்லாத்தையும் அவர் ரொம்பவும் பத்திரமா வச்சிருந்தாரு. இப்ப அந்த நிலம் தான் அவருக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் அவர் அந்த நிலங்கள்ல விவசாயம் செஞ்சு அவரோட அம்மாவை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. நகரத்துக்கு போன ஆதி அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு ஒரு வியாபாரத்தையும் தொடங்கினாரு. ஆரம்ப காலத்துல அந்த வியாபாரத்துல அவருக்கு நல்ல லாபமும் கிடைச்சது. வீடு வாசல்னு ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எப்போ கிராமத்துக்கு வந்தாலும் ரொம்பவும் ஆடம்பரமான உடைகளை அணிஞ்சு ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் உபயோகிச்சுக்கிட்டு அங்க இருந்த ராகவனோட உழைப்பை கேலி செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏ ராகவா, நீ இன்னும் இப்படிதான் இருக்கியா? எப்பவும் இந்த சேத்துல போய் நிக்கிறதையே வேலையா வச்சிருக்க. என்ன பாரு, நான் நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் போய் வந்துகிட்டே இருக்கேன். என்கிட்ட இப்ப சொந்தமா ஒரு வாகனம் கூட இருக்கு. ஆனா நீ இன்னும் அதே பழைய துணி, அதே கிழிஞ்ச சட்டை, அதே மண் வாசனையோட இன்னமும் வாழ்ந்துகிட்டே இருக்க. நகரத்துக்கு வந்தீன்னா உனக்கு நல்ல வேலையும் கிடைக்கும். ஆனா இந்த கிராமத்தை விட்டுட்டு நீ வரணும். அதனால இப்பவே இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் கூட நகரத்துக்கு வா. முதல்ல ஒரு நல்ல மனுஷனா வாழ பழகிக்கோ. என்னை மாதிரி ஒரு பெரிய மனுஷனா வாழலாம். இந்த சேத்துல வேர்வை சிந்துறதுக்கு பதிலா நகரத்துல போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. உனக்கு அப்படி ஒன்னும் நகரத்துல பெரிய வேலையெல்லாம் கிடைக்காது. அங்கெல்லாம் மூளை இல்லாதவங்களுக்கு வேலையே இல்ல. ஆனா நீ என்னோட தம்பிங்கிறதுனால நான் உனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு தன்னோட அண்ணன் சொல்றத கேட்ட ராகவன் இப்போ இப்படி சொல்றாரு. பரவாயில்ல அண்ணா, நான் இந்த கிராமத்திலேயே இருந்துகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சிறு புன்னகையோட அங்க நின்னுகிட்டே இருக்காரு. அவரோட விளைச்சல் நிலத்து மேல இருந்த பாசத்தை யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இப்படியே சில காலங்கள் போயிட்டு இருக்கு. நகர வாழ்க்கையோட ஆடம்பரத்துல மூழ்கி இருந்த ஆதி இப்ப முழுசா மாறி இருந்தாரு. இப்போ அவரு புதுசா ஒரு தொழிலையும் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த தொழில்ல அவரோட அப்பா நிலத்தை வித்த பணத்தையும் முதலீடு செஞ்சிருக்காரு. அவர் எதிர்பார்த்தபடியே ஆரம்பத்துல நிறைய லாபமும் கிடைச்சது. இப்படியே அவருக்கு நிறைய லாபம் கிடைச்சதுனால அவரோட கர்வமும் செருக்கும் அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாசமும் ஆதி கிராமத்துக்கு வந்து போயிட்டு இருப்பாரு. பெரிய வாகனம், ஆடம்பரமான உடைகள் எல்லாம் போட்டுட்டு அவரோட அம்மாவை பார்த்துட்டு கிராமத்துல 2 நாள் தங்கி இருப்பாரு. அப்படி ஒவ்வொரு தடவை வந்துட்டு போகும்போதும் தன்னோட தம்பி ராகவனை ஏளனமா பேசிக்கிட்டே இருப்பாரு. ராகவன் தன்னோட நிலத்துல கடுமையா உழைப்பாரு. பகல் முழுவதும் வேலை செஞ்சுட்டு இரவுல புத்தகங்களை படிச்சாரு. மெல்ல மெல்ல அந்த கிராமத்துல இருந்த மக்கள் மத்தியில அவரோட மரியாதையும் அதிகரிச்சது.
ஆதி நகரத்திலிருந்து நிறைய பணம் சம்பாதிச்சு கிராமத்துக்கு வரும்போதெல்லாம் அவரு செல்வந்தரா இருந்ததினால எல்லோரும் அவரை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவரோட கர்வம் மட்டும் குறையவே இல்ல. அவர் ஒரு தடவை கிராமத்துக்கு திரும்பி வந்திருந்தாரு. அவர் திரும்பி வந்த செய்தி அங்க பரவுனதும் அவங்களோட உறவினர்களும் தெரிஞ்சவங்களும் அவரை தங்களோட வீட்டுக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவர் இப்ப எல்லாருமே விரும்பினாங்க. நிறைய பேர் அவருக்கு பொண்ணு கொடுக்கவும் ஆசைப்பட்டாங்க. கடைசியா அந்த கிராமத்தில் இருந்த ஜமீன்தாரோட மகளான கீதா மேல அவரோட பார்வை விழுந்துச்சு. கீதா ரொம்பவும் அழகா இருந்தாங்க. ஆனா அவங்க ரொம்பவும் செருக்குள்ள ஆளா இருந்தாங்க. நகரத்து வாழ்க்கைய வாழ விரும்புற பொண்ணா இருந்தாங்க. எப்பவுமே விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி அனுபவிச்சாங்க. ஒரு நாள் ஆதி அவரோட அம்மா கிட்ட இப்படி சொல்றாரு. அம்மா, நம்ம ஜமீன்தார் அவரோட மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. நானும் அந்த பொண்ணை விரும்புறேன். எனக்கும் அவரோட மகளை ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா, நானும் நகரத்துல வேலை பார்த்து ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டேன். எனக்கு வரப்போற மனைவியும் ஒரு பெரிய பணக்காரரோட பொண்ணு. அதனால நான் அவளையே கல்யாணம் செஞ்சுக்க போறேன் அம்மா அப்படின்னு ஆதிக்கு ஜமீன்தாரோட மகளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவள மாதிரி ஒரு மனைவி கிடைச்சா அவரோட செல்வாக்கு இன்னும் அதிகரிக்கும் நினைச்சாரு. அதனால சீக்கிரமாவே அவங்க 2 பேருக்கும் திருமணமும் நடந்துச்சு. அந்த கிராமத்துல பல நாட்களா இந்த திருமணத்தை ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே அலங்காரம், மின் விளக்குகள் அப்படின்னு ரொம்பவும் பிரம்மாண்டமா திருமணத்தை நடத்தினாங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது அவரோட தம்பி ராகவன் வழக்கம் போல அவரோட விவசாய வேலைய பாத்துக்கிட்டே இருந்தாரு. அவரு பெருசா எதையுமே யோசிக்க மாட்டாரு. அவருக்கு அந்த எளிமையான வாழ்க்கை தான் ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அவங்களோட அம்மா வயசானவங்களா இருந்தாலும் ராகவன் கூட இருக்கும்போது அவங்க தனியா இருக்கிற மாதிரி உணரவே இல்ல. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சில நாட்களுக்கு பிறகு ராகவனும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவரோட மனைவி அந்த கிராமத்துல இருந்த ஒரு கூலி வேலை பாக்குறவரோட மகள். அவங்களுக்கு அம்மா கிடையாது. மீனா ரொம்ப அதிகம் படிச்ச பொண்ணு கிடையாது. ஆனா அவங்க கிட்ட சுயமரியாதையும் அன்பும் உண்மையான உழைப்பும் இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ராகவனும் மீனாவும் அவங்களோட பாணியிலேயே எளிமையான வாழ்க்கைய வாழ்ந்துட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த வாழ்க்கைய ரொம்பவும் திருப்தியா வாழ்ந்துட்டே இருந்தாங்க. காலையிலேயே சீக்கிரமா எழுந்திருச்சு வேலைக்கு போறது, மதியம் வீட்டுக்கு திரும்பி வந்து அவங்க அம்மாவை பாத்துக்கிடுறது, இரவு ஆனா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து வீட்டு வாசல்ல வானத்தை பாத்துக்கிட்டு சாப்பிடுறது அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை முழுவதும் இதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. அண்ணன் தம்பி 2 பேரோட வாழ்க்கையும் வேற வேற பாதையில போய்கிட்டு இருந்துச்சு. சில நாட்கள்ல ஆதியோட வியாபாரத்துல சின்ன சின்ன நஷ்டமும் ஏற்பட்டுச்சு. அவரோட பங்குதாரர்கள் அவரை ஏமாத்திட்டாங்க. அதனால அவரால வங்கியில இருந்து வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியல. அதே நேரத்துல அவரோட மனைவி தினமும் புதுசா ஏதாவது ஆடம்பரமான பொருட்களை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்களோட மனைவி இப்படி சொல்றாங்க. ஏங்க, எனக்கு புதுசா நிறைய நகைகள் வேணும். இத்தனை வருஷமா அதே பழைய நகைகளை போட்டு எனக்கு ரொம்பவும் சலிப்பா ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. நான் ஒரே மாதிரியான நகைகளை எல்லா நிகழ்ச்சிகள்லயும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால எனக்கு இந்த வாரம் எப்படியாவது புது நகைகள் வேணும். இந்த பழைய நகைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் காசு போட்டு புது நகைகளை எனக்கு எடுத்து கொடுங்க. அடுத்த வாரம் நம்மளோட சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு புது நகைகளும் வேணும். கூடவே கொஞ்சம் விலை கூடின பட்டு சேலையும் வேணும். கல்யாணம் குறைஞ்சது 4 நாள் நடக்கும். 4 நாளும் நம்ம அங்க தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு 4 சேலை வேணும். ஒவ்வொரு நாளும் வேற வேற சேலைகளை புதுசா உடுத்துற மாதிரி நல்ல அழகான பட்டு சேலைகளாவும் வேணும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு, என்ன கொஞ்சம் பேச விடு கீதா. கடந்த 3 மாசமா கடையில பெருசா வியாபாரமே இல்ல. அதனால வாங்கின கடனை திருப்பி கொடுக்கவே இல்ல. வட்டியும் மேல மேல ஏறிக்கிட்டே போகுது. புதுசா கடையில பொருட்கள் வாங்குறதுக்கு கூட பணம் இல்லை. இப்படி இருக்கும்போது நீ வேற நகையும் துணிமணியும் கேட்டுக்கிட்டு இருக்க. என்னோட கஷ்டத்தை நீதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நானும் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா தினமும் கடன் இன்னும் கூடிக்கிட்டு தான் போகுதே தவிர அது குறைஞ்ச மாதிரி இல்ல. வியாபாரமும் முன்ன மாதிரி எல்லாம் இப்போ இல்ல. நீதான் பாத்தி இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன்னு. எனக்கும் உனக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதான். இப்போ நான் இருக்கிற நிலைமையில என்னால எதுவுமே புதுசா வாங்க முடியாது. அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இப்போ இருக்கிற நகைகளையே வச்சுக்கோ. புதுசா எதுவும் என்கிட்ட கேட்காத. மறுபடியும் வியாபாரம் நல்லா போகும்போது நிச்சயமா உனக்கு புதுசா நகையும் துணியும் வாங்கி கொடுப்பேன். ஆனா தயவு செஞ்சு இப்ப மட்டும் என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு ஆதி சொல்றத கேட்ட கீதாவுக்கு இப்ப ரொம்பவும் கோபம் வந்துருச்சு. அவங்க இப்படி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இப்பவே புது நகைகள் வேணும். நான் ஒரு ஜமீன்தாரோட மகள் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. இந்த இடத்துல என்னோட அப்பா இருந்தா நான் கேட்ட உடனே இதெல்லாம் கிடைச்சிருக்கும் தெரியுமா? நீங்க ஒரு பெரிய பணக்காரராக இருந்ததாலதான் நான் உங்களை கல்யாணமே பண்ணுனேன். நீங்க இப்படி ஏழையாக போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். எனக்கு இதை விட நல்ல பெரிய இடத்து சம்பந்தம் எல்லாம் வந்துச்சு தெரியுமா?
அப்படின்னு தன்னுடைய வீட்டு கஷ்டம் கொஞ்சம் கூட தெரியாம கீதா பேசிக்கிட்டே இருக்காங்க. கீதா ஒரு நாளும் அவங்க வீட்ல வேலை செஞ்சதே கிடையாது. அவங்க வீட்ல வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களை வச்சிருந்தாங்க. சமையல் பண்றதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியா ஆள் இருந்தாங்க. அதுக்கான பணம் அவங்க கிட்ட இருந்தப்ப எல்லாமே நல்லாதான் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா இப்போ அவங்களோட வியாபாரத்துல நஷ்டம் ஏற்பட்டதுனால அவங்க வேலைக்காரங்களுக்கு சரியா சம்பளமும் கொடுக்க முடியல. அதனால வேலைக்காரங்களும் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு இப்ப வர்றதில்ல. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வங்கியில இருந்து வந்து கடைய சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. கூடவே அவங்களோட காரையும் எடுத்துட்டு போறாங்க. வீடும் ஏலத்துக்கு போயிருச்சு. அதனால ஆதியும் கீதாவும் இப்போ ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப கீதாவோட எல்லா கர்வமும் போயிருச்சு. ஒரு காலத்துல விளைச்சல் நிலத்தோட மண் வாசனைய வெறுத்தவங்க இப்போ அதே மண்ணுல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இனிமே நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இனிமே தெருவுல தான் வாழணுமா? அட கடவுளே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கணவரை கொடுத்துட்டியே. நான் இந்த வெயிலே இருந்தா என்னோட சருமம் கூட கெட்டு போயிடுமே அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க. நீ கவலைப்படாத கீதா, நான் ஏதாவது செய்றேன். நான் இன்னும் தோத்து போகல அப்படின்னு ஆதி ரொம்பவும் உறுதியா பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் ராகவன் அவருடைய விவசாயத்தின் மூலமா மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அவரு தாங்கிட்ட இருந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு அந்த கிராமத்திலிருந்து இன்னொரு சிறிய விளைச்சல் நிலத்தையும் வாங்கி இருந்தாரு. அவரோட விளைச்சலும் இப்ப ரொம்ப அமோகமா இருந்துச்சு. அவரோட மனைவி மீனா அவருக்கு ரொம்பவும் உறுதுணையா இருந்தாங்க. அவங்களும் வயல்ல வேலைகளை செஞ்சாங்க. பசு மாடுகளுக்கு பால் கறக்கிறது, அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் செய்யறது, ராகவனோட அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிடுறது அப்படின்னு அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு மறுபடியும் ஆதி திரும்ப வந்தாரு. இப்போ அவரு ரொம்பவும் சோர்வாவும் முகத்துல வெட்கத்தோடையும் ரொம்ப வருத்தத்தோடையும் வந்துட்டே இருக்காரு. அப்போ அந்த கிராமத்துல தன்னோட தம்பி நல்ல உழைப்பாளியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அந்த கிராமத்துல இருந்த மக்களும் அவரை ரொம்பவும் மதிச்சாங்க. இத பத்தி கேள்விப்பட்ட ஆதிக்கு ரொம்பவும் பொறாம வந்துருச்சு. இப்படியெல்லாம் என்னோட வாழ்க்கையில நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என் தம்பி இப்ப என்னை தாண்டி முன்னேறி போய்கிட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு புரியலையே. அப்படி அவன் என்னத்தை செஞ்சுட்டான் நான் செய்யாதத? அவன் ஒரு சாதாரண கிராமத்துல வாழ்ற ஆளு. ஆனா நான் நகரத்துல போய் வியாபாரம் செய்யறவன். அப்படி இருந்தும் இப்ப என்னோட மனைவி பசியோட தூங்குறா, அவனோட மனைவி சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரு. இப்போ அவரோட கர்வம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஆனா அவர் மனசுல இப்ப பொறாம மட்டும் அதிகமா இருந்துச்சு. ஒரு நாள் ஆதியோட மனைவி கீதா அவர்கிட்ட இப்படி சொல்றாங்க. ஏங்க, இனிமே என்னால தாங்க முடியாது. இப்படியெல்லாம் ரொம்பவும் கஷ்டப்பட்டு என்னால வாழ முடியாது. உங்களோட தம்பியையும் அவரோட மனைவியையும் பாத்தீங்களா? அவங்க நம்மளை விட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கூடவே அவங்க இப்போ ஒரு பெரிய செல்வந்தராவும் இருக்காங்க. ஒரு காலத்துல நம்ம முன்னாடி கை கட்டி நின்னவங்க. ஆனா இப்போ அவங்க நம்மள கேவலமா பாக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கைய பார்த்து என்னால தாங்கவே முடியல. இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை மாறுமுன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. நம்ம யாருக்கு ஒரு காலத்துல தயவு காட்டிக்கிட்டு இருந்தோமோ, இன்னைக்கு அவங்களே நம்மள பார்த்து பரிதாபப்படுறாங்க. அவங்க இந்த மாதிரி நம்மளை விட முன்னேறது என்னால பொறுத்துக்கவே முடியல. ஏதாவது பண்ணுங்க, இல்லன்னா அவ்வளவுதான், என்னால இப்படி வாழவே முடியல. அதுக்கப்புறம் ஆதிக்கு எப்பவும் ஒரே சிந்தனை தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரோட தம்பி மேல அவரு ரொம்பவும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அதனால அவரு தன் வாழ்க்கையில எப்படி முன்னேறணுங்கிறத விட்டுட்டு தன்னுடைய தம்பியை எப்படி கீழே தள்ளலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. ஒரு நாள் அவங்களோட அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் ராகவன் அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவும் கஷ்டத்துல உடைஞ்சு போயிட்டாரு. ஆதி கண்கள்ல கண்ணீர் இருந்துச்சு. ஆனா மனசுல அவர்கிட்ட வேற ஒரு திட்டம் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. சில நாட்களுக்கு பிறகு ஆதி தாலுகா அலுவலகத்துக்கு போய் ஒரு தரகரை சந்திச்சு போலி ஆவணங்களை உருவாக்கினாரு. அவரோட அம்மா இருக்கும் போதே எல்லா சொத்தையும் அவரோட பேருக்கு எழுதி கொடுத்ததா அவர் தயார் செஞ்சாரு. என்னதான் போலியான ஆவணங்களா இருந்தாலும் அந்த ஆவணங்கள் எல்லாமே உண்மையான ஆவணங்கள் மாதிரியே இருந்துச்சு. ஒரு நாள் ராகவன் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அவரோட வீட்டுல கிராம தலைவரும் ஒரு காவலாளியும் நிக்கிறத பாக்குறாரு. அப்போ அங்க வந்த ஆதி அவங்க எல்லார்கிட்டையும் அந்த போலி ஆவணங்களை காட்டி பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த ஆவணத்தை பாத்தீங்களா? இதுல என்னோட அம்மா கடைசி நாட்கள்ல எல்லா நிலத்தையும் வீட்டையும் என்னோட பேருக்கு மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. சட்டப்படி இந்த வீடும் எல்லா நிலமும் இப்போ எனக்கு சொந்தமானது. அதனால இப்பவே நீ இந்த வீட்டையும் நிலத்தையும் காலி பண்ணணும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போயிடு. அண்ணா, நீங்க என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? நம்ம அம்மா அப்படி ஒரு நாளும் சொல்லவே இல்லையே. எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க? அவங்க எப்பவுமே உங்களை விட என்ன குறைவா நேசிச்சது இல்ல. அப்படி இருக்கும்போது இத நான் எப்படி நம்புறது? இத பத்தி அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏய் ராகவா, சட்டத்துக்கு இந்த பாசம் நேசம் எதுவுமே தெரியாதுப்பா.
அது எப்பவுமே இந்த ஆதாரங்களை மட்டும்தான் பார்க்கும். என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இத பாத்துக்கோ. இந்த ஆவணம் அம்மா தன்னோட கடைசி நாட்கள்ல என் பேருக்கு எழுதி வச்சிருக்காங்க. அரசாங்க முத்திரையும் இருக்கு, சாட்சிகளோட கையொப்பமும் இருக்கு. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. இப்ப இந்த நிலங்கள், இந்த வீடு எல்லாமே என்னோடது. அண்ணா, நீங்க இவ்வளவு நாளா இந்த நகரத்துக்கு போய் அப்பாவோட பாதி நிலத்தை அழிச்சது எல்லாம் போதாதா? நான் ஏதோ மிச்சம் இருக்கிற நிலங்களை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு நம்ம அம்மா அப்பாவோட நினைவுகளோட இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம அம்மா அப்பாவோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த நிலங்களும் வீடும் தான். இதையும் நீங்க என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் அமைதியா தன்னோட மனைவிய கூட்டிட்டு அங்கிருந்து போறாரு. அவர் இப்போ தன்னோட உழைப்பால வாங்கின அந்த சின்ன விளைச்சல் நிலத்துக்கு போறாரு. அங்க போய் அவர் ஒரு குடிசைய கட்டி அவரோட பசுவோடையும் அவரோட மனைவியோடையும் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. மீனா, நீ எதுவும் கவலைப்படாத, நம்மளால மறுபடியும் உழைக்க முடியும். அண்ணன் என்கிட்ட இருந்து நிலத்தை பறிச்சிட்டாரு, ஆனா என்னோட நம்பிக்கையை அவரால பறிக்க முடியாது. எனக்கு என்ன வருத்தம்னா, என்னோட சொந்த அண்ணனே என்னை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனா நான் மறுபடியும் சாதிச்சு காட்டுவேன். நாம ரொம்ப சீக்கிரமாவே இந்த கிராமத்துல ஒரு வீட்டை வாங்கணும். எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்குங்க. நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நாம நம்மளோட வேலைகள்ல கவனத்தை செலுத்தணும். இப்ப நம்ம இருக்கிற குடிசை சின்னதா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நாம தங்குறதுக்கு இதுவே போதும். நீங்க உங்களோட நேர்மைய மட்டும் என்னைக்கும் கைவிட்றாதீங்க. கஷ்ட காலத்துல நான் உங்க கூடவே இருப்பேன். நம்மளோட இந்த கெட்ட நேரத்தையும் நாம கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு அவரோட மனைவி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராகவன் மறுபடியும் உழைக்க ஆரம்பிச்சாரு. அவரு இப்போ 2 மடங்கு உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவரோட மனைவியும் அவருக்கு ரொம்பவும் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஆதி அந்த போலி ஆவணங்களை உருவாக்குனப்போ ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. பொய்யான விஷயங்களால ரொம்ப நாள் நிலைச்சு நிக்க முடியாது அப்படிங்கறத அவர் மறந்திருந்தாரு. அவரோட போலி ஆவணத்தை உருவாக்குன தரகர் ஒரு தந்திரமான பேராசை உள்ளவர். பணத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஆளா இருந்தாரு. ஒரு நாள் ஆதி இப்படி சொல்றாரு, நீங்க முழு ஆவண வேலையையும் முடிச்சுடுங்க, நான் அதுக்கான பணத்தை கொஞ்ச நாளிலேயே கொடுத்துடுறேன். தரகர் வேலைய முடிச்சிட்டு அவருக்கான பணத்தை கேக்கும்போது ஆதியால பணத்தை கொடுக்க முடியல. அதனால அதுக்கான நாட்களை அவர் தள்ளி போட ஆரம்பிச்சாரு. தரகரே, இப்போ என்கிட்ட பணம் இல்ல, என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் இதுக்கான பணத்தை அப்புறமா தந்துடுறேன். நான் எங்க போக போறேன்? இந்த கிராமத்துல தான் இருப்பேன். நீங்க அப்புறமா இதுக்கான பணத்தை வாங்கிக்கோங்க. முதல்ல நான் இந்த நிலங்களை வித்துக்கிடுறேன். ஏய் ஆதி, நல்லா கேட்டுக்கோ. ஏற்கனவே 2 மாசம் ஆச்சு. உன்கிட்ட பணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சாக்கு போக்க சொல்லிக்கிட்டே இருக்க? என்னோட பணத்தை எனக்கு கொடு. உன்னை மாதிரி ஆளெல்லாம் நம்பவே முடியாது. நீ உன்னோட சொந்த தம்பியையே ஏமாத்தி இருக்க. அப்படி இருக்கும்போது நானெல்லாம் ஒரு ஆளா? நாளைக்கு காலையிலக்குள்ள என்னோட பணத்தை நீ கொடுக்கணும். அதுதான் உனக்கு நல்லது. இத கேட்ட ஆதிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதனால இப்படி சொல்றாரு, நீ என்னை பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. என்னையே பயமுறுத்தி பாக்குறியா? நான் உன்ன மாதிரி பல பேரை பார்த்திருக்கேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இப்பெல்லாம் உன்னோட பணத்தை என்னால திரும்பி கொடுக்க முடியாது. இது கேட்ட அந்த தரகர் கிராம தலைவர் கிட்ட போய் சொல்றாரு. இதுக்காக பஞ்சாயத்தும் கூடிருச்சு. அப்போ அங்க வந்த தரகர் கிராமத்துல எல்லார் முன்னாடியும் அந்த போலி ஆவணங்களையும் அதுல இருக்கிற போலியான கையொப்பங்களையும் பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஐயா, இந்த ஆவணங்கள்ல இருக்கிற கையொப்பம் எதுவுமே பார்வதி அம்மாவோடது இல்ல. நான் இந்த ஆதி சொன்னபடிதான் இந்த ஆவணங்களை உண்டாக்குனேன். அதுக்காக அவர் எனக்கு பணம் கொடுக்கதா சொல்லி இருந்தாரு. ஆனா அந்த பணத்தையும் அவர் எனக்கு கொடுக்கல. அதனால நான் செஞ்ச தப்புக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஏத்துக்கிடுறேன். ஆனா இந்த ஆதியோட உண்மையான முகத்தை எல்லாரும் பார்க்கணும்னு தான் நான் இந்த பஞ்சாயத்தை கூட்டினேன். இவரு தன்னோட கூட பிறந்த தம்பியையே ஏமாத்தி இருக்காரு. அப்படி தரகர் சொல்றத கேட்டு அந்த முழு கிராமத்துல இருந்த மக்களுமே திகச்சு போறாங்க. இப்ப ஆதியால எதுவுமே பேச முடியல. அவருக்கு இப்போ ரொம்பவும் பயமும் வந்துருச்சு. அப்போ கிராம தலைவர் ரொம்பவும் கோபமா இப்படி சொல்றாரு, ஏய் ஆதி, நீ உன் தம்பிய மட்டும் ஏமாத்தல, உன்னோட அம்மாவையும் அவமானப்படுத்திட்ட. உனக்கு ஒரு கணம் கூட உன்னோட தம்பி மேல பரிதாபமே வரலையா? உனக்கு இது கஷ்டமாவே தெரியலையா? நீ எதுக்காக இப்படி பாவ மூட்டைகளை சேர்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க? இனி அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும். இப்பவே நீ ராகவனுக்கு அவரோட நிலத்தையும் வீட்டையும் திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி உன்னோட இந்த செயலுக்காக நாங்க உன்னை இந்த கிராமத்துல இருந்து ஒதுக்கி வைக்கிறோம். அதுதான் மத்தவங்களுக்கு ஒரு பாடமாவும் இருக்கும். இன்னொரு தடவை இந்த மாதிரி கிராம மக்களுக்கு எதிராக குற்ற செயல்கள்ல ஈடுபட்டா உங்களோட தண்டனை ரொம்பவும் மோசமா இருக்கும். அந்த தண்டனைக்கு பிறகு ஆதி கிராம மக்கள் முன்னாடி தலை குனிஞ்சு போய் நின்னாரு. அவரால இப்போ எதுவுமே பேச முடியல. அதனால அவர் அந்த கிராமத்துல இருந்து அமைதியா வெளியேறினாரு. இப்போ அவரோட கர்வம், சுயநலம் எல்லாமே அந்த கிராமத்து மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவரோட வாழ்க்கை இப்போ ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ அவர் ஒவ்வொரு கிராமத்திலயும் வேலை தேடி அலைஞ்சிட்டே இருக்காரு. சில நேரங்கள்ல கூலி வேலையும் செய்வாரு.
சில சமயம் பசியோடையும் தூங்குறாரு. யாருமே அவருக்கு நிரந்தரமான வேலை கொடுக்கறதில்ல. அவரோட அந்த இழிவான செயல் அந்த கிராமத்துல எல்லா இடங்கள்லயும் பரவி இருந்துச்சு. அதனால அந்த கிராமத்துல அவருக்கு எங்கேயுமே மரியாதை இல்ல. இன்னொரு பக்கம் அவரோட தம்பி ராகவன் அவருடைய வீட்ல சந்தோஷமா இருக்காரு. ஆனா அவரு ரொம்பவும் இரக்க குணம் உடையவரா இருந்தாரு. கடவுளே, எங்க அண்ணனுக்கு சரியான புத்திய கொடுங்க. அவரோட மனசுல இருக்கிற தவறான சிந்தனைகளை போக்கி அவருக்கு உண்மையான உழைப்பையும் நேர்மையையும் கத்துக் கொடுங்க. நீங்க தான் எங்க அண்ணனுக்கு நல்ல வழியை காட்டணும். ஏங்க, உண்மையிலேயே உங்களோட மனசு ரொம்ப பெருசுங்க. நான் உங்க மனைவிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒருவேளை இந்த மனசுதான் உண்மையான செல்வம்னு சொல்றாங்களோ என்னவோ. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.